சாமி இருக்கா? குலசாமி நம்மள சுத்தி இருக்கா? நாம எப்படி அந்த சாமி நம்மள பாதுகாக்குங்கிறத, ஒரு சில உண்மையான நிகழ்வுகள அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி வருது, சாமிய சுமக்கிறோம், சாமி ஆடுறோம்னு மட்டும் அந்த சாமி நின்றாது. நம்ம செய்யிற செயல், நம்மள எப்படியெல்லாம் பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நான் உறங்கும்போது எனக்கு பாதுகாப்பு கவசமா எப்படி இருக்கும்? நான் தவறு செய்யும்போது என்னைய தட்டி அந்த தவற செய்ய விடாம என்னை எப்படி பாதுகாக்கும்? என்னுடைய உடலுக்கு ஒரு நோய் நொடி வருது அப்படின்னா, அதிலிருந்து என்னைய எப்படி மீட்டெடுக்கும்? இது மாதிரியான ஒரு சில விஷயங்களத்தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, முதல்ல நான் இருக்கேன் அப்படின்னா, நான் உறங்கும்போது எனக்கு ஏன் பாதுகாப்பு கவசமா அந்த சாமி இருக்கணும்? எதுக்கு என்னைய சுத்தி இருக்கணும்? ஏன் என்னைய சுத்தி என் சாமியோட ஆயுதங்கள் என்னைய சுத்தி வலம் வரணும்? காரணம் என்ன? என்னுடைய தேகம் எந்த அளவு தெய்வ சக்தி இருக்கோ, அதே அளவு அந்த தெய்வ சக்திய என் தேகம் சுமக்கிறதுனால, சாமி போடுற சட்டை நானு. சாமி அணியிற சேலை நானு. சாமி உடுத்துற உடை நானு. அப்ப அந்த சாமியோட உடைய, அந்த சாமியோட ஆடைய, அந்த சாமியோட அந்த சட்டைய அது பாதுகாக்கணும்ல. இப்ப நம்ம இருக்கோம், ஒரு ஆடை வாங்குறோம், நம்மளோட இருக்கிற பொருட்கள நாம எப்படி பாதுகாக்கிறோமோ, அதே மாதிரி தான் என்னைய நம்ம சாமி, உங்க மேல வர்ற சாமி, உங்கள காக்கிற சாமி பாதுகாக்கும். அப்ப குலசாமி வெளிய போகுது, பெண் தெய்வம் வெளிய போகுது, கரகம் வெளிய போகுது, ஆபரண பெட்டி வெளிய போகுது அப்படின்னா எப்படி காத்து, கருப்ப, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல்கள் எல்லாத்தையும் சரி செய்து அந்த சாமி சரி பண்ணி கொடுக்குதோ, அதே மாதிரி தான் அந்த தெய்வம் எல்லாத்தையும் ஒவ்வொரு சாமியாடி ஒரு மக்களையும் காத்து வரும். இன்னைக்கு இந்த பதிவில் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாமியை சுமக்கிற தேகம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். சரிங்க, வேற என்ன? வேற இந்த உடலில் சாமி இருக்கு அப்படிங்கிறத வேற எப்படியெல்லாம் என்னைய என் சாமி காத்து கொடுக்கும்? எப்படி சொல்லுது அப்படின்னா, என் கூட கனவுல எதுக்கு அந்த சாமி பேசணும்? நடக்கிறத, நடக்க போகிறத, நடந்ததையே அந்த சாமி காட்டி கொடுக்கும். அப்போ எனக்குள்ள நான் உறங்கும்போது என்னுடன் என் தெய்வம் பேசும் நிகழ்வு தான் சாமியாடி பெருமக்களுக்கு தெரிகிற கனவு. இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சாமி என்கிட்ட பேசும். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி வீட்டில் என் பிள்ளை கூட, என்னுடைய மனைவி கூட, என்னுடைய தாய் கூட, என்னுடைய தந்தையர் கூட, என்னுடைய சகோதரர் கூட நான் பேசுகிறேனோ, அதே மாதிரி நான் உறங்கும்போது அந்த சாமி என் கூட பேசும். என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும். எனக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கும். நான் செய்கிற தவறை சுட்டி காட்டும். நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும். சரியா இல்லை அப்படின்னா அதனால் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் எனக்கு காட்டி கொடுக்கும். அப்போ என் உடலில் இருக்கிற சாமி நான் உறங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் என்னை சுற்றி நடக்குது பாருங்கள். அதிசயமான ஒன்றுங்க சாமியாடி ஒரு மக்களுக்கு. நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் அப்படின்னா, என்னைய பெத்த பிள்ளைய தாலாட்டி தூங்க வைக்கிற மாதிரி அந்த சாமி என்னைய தூங்க வைக்குங்க. இப்போ நான் இருக்கேன், என்னைய சுற்றி ஒரு சில தீய வினைகள் என்னைய சுற்றி வருது அப்படின்னா, அந்த அனைத்து தீய வினைகள்லேருந்தும் என்னைய பாதுகாக்கிற பாதுகாவலனா என் தலைமாடு காத்து நிற்கும் என் சாமி. தலைமாடு கால் மாடு காத்து நிற்கும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி ஆடுறேன், சாமி வருது, சாமி பேசுது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் அருள் வாக்கு சொல்கிறேன், ஆனால் நான் நல்லா இல்லையேங்க, நான் கஷ்டப்படுறேனேங்க. அது நல்ல உண்மை. அந்த சாமி உங்களுக்குள்ள பொய்யாரமாக சிங்காரமாக நீக்கமர நிறந்து இருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை. சாமி இருக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் அந்த சாமி அதனுடைய கவனத்தை, அதனுடைய பார்வையை உங்கள் பக்கம் கண்டிப்பாக வைக்கும். சரி, வேறு எப்படியெல்லாம் பாதுகாக்கும்? நான் ஜாமியாடியாக இருக்கேன், எனக்கு ஒரு சில கட்டு ஏற்பட்டுருச்சு, எனக்கு ஒரு மறிப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் நான் நிறைய தீய எண்ணங்களுக்கும் தீய வினைகளுக்கும் தீய செயல்களுக்கும் நான் உடன்படுறேன் அப்படின்னா, ஒரு மருத்துவர் எப்படி ஒரு நோயாளியை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நோயை
சரி செய்து வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் பக்குவமாக பாதுகாப்பாரோ, அதே மாதிரி அந்த சாமி ஒரு மருத்துவராக அதிலிருந்து மீட்டெடுக்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஊழ்வினைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா களைந்தெடுக்கும். நீங்கள் செய்கிற அந்த தவறான செயல்கள் ஒவ்வொன்றையும் காயப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி உங்களை புதுசாக அந்த சாமி உருவெடுக்க வைக்கும். சரி, இது இல்லாமல் வேறு எப்படி பாதுகாக்கும்? நல்லா சாமி ஆடினா இப்போ சாமி ஆட முடியல, சாமியே ஆட முடியலைங்க. முன்னாடி நல்லா சாமி வரும், இப்போ சாமி வரலை. ஏன் வரலை, எதுக்கு வரலை அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சாமி உங்கள்கிட்ட வந்து பதில் சொல்லும். உன் மேலே நீ சாமி உன்னைய தொடாத காரணம் இதுதானப்பா, உன் மேலே இந்த எல்லையில் வராமல் இருக்க காரணம் இதுதான், இதனால தானப்பா இந்தந்த காரணங்களுக்கு ஆனதுப்பா நான் தனித்து நிற்கிறேன், வரலை, மக்களை நான் பார்க்கலை அப்படின்னு அந்த சாமி உங்களுக்கு மட்டும் அதனுடைய அவசியத்தை, அந்த காரண காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ சாமி இருக்குது அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நம்ம சாமி உணர வைக்கிது பாருங்கள். நம்ம சாமியோட ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயுதம் அனுதினமும் அந்த ஆயுதம் உங்களுக்கு பாதுகாவலாக நிற்கும். உங்கள் சாமி இருக்குது, வெள்ளைய கம்பு வச்சுருக்கு, ஆனை பந்தத்தை வச்சுருக்கு, சாட்டை வச்சுருக்கு, அருவா வச்சுருக்கு, கிழக்கு வச்சுருக்கு, சலங்கை வச்சுருக்கு, 5 மணி கம்பு வச்சுருக்கு, சூளை வச்சுருக்கு, வேல் கம்பு வச்சுருக்கு. இது மாதிரி மயில், சேவல், அதனுடைய ஆயுதங்களும் அதனுடைய வாகனங்களும் அந்த சாமி வச்சுருக்க எல்லாமே வந்து உங்களை பாதுகாக்கும். அவ்வளவு மேன்மை பொருந்திய பெருமக்கள் தான் சாமியாடி வரும் மக்கள். இல்லைனா சாதாரணமாக மனுஷனை தொட்டு அந்த சாமி பேசிடுமா, அருள் வாக்கு சொல்லிடுமா? அதாவது யார் சாமியை சுமக்கிறவங்க யார் தடம் மாறி வழி மாறி அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னா, அவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, தீய வினைகளுக்கும் செய்வினைகளுக்கும் பிள்ளிகளுக்கும் சூனியங்களுக்கும் மாய மந்திர தந்திரங்களுக்கும் அந்த தெய்வ சக்திக்கு எதிராக போய் பல பழி பாவ செயல்களில் ஈடுபடுறவங்க மட்டும்தான் அந்த சாமி அவர்களை விட்டு அழிஞ்சு போவாங்களே தவிர, சத்தியமான உண்மையான மக்கள் காலத்துக்கு நல்லா இருப்பாங்க. அதான் சத்தியமான உண்மை. அப்போ என் மேலே சாமி இருக்குது அப்படின்னா, நான் எப்படியெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப சோர்வாக இருப்பேன். ஒரு கணம் வரும்போது சாமி என்னை ஒரு உழுப்பி தட்டி எழுப்பி, படுத்த படுக்கையாக இருந்தவன் கூட நல்லா ஆரோக்கியமாக நல்லா சக்கரமாக ஒரு பெரிய வீரனாக கோளையராக இருந்தவங்கள வீரனாக அந்த இடத்துல மாற்றி நிப்பாட்டி விடும். ஒரு கணத்தில் சரி பண்ணும். ஒரு கணத்தில், ஒரு அரட்டில், எப்படி ஒரு அபயத்தில், ஒரு சொல்லில் என்னைய நிற்க வைக்கும், கட்டுப்படுத்தும். என்னைய கோழையாக இருந்தாலும் வீரனாக மாற்றி வைக்க. அதான் சொல்லுவாங்க, சாமி ஒரு கணத்தில் சரி பண்ணும். நொடியில் தப்பிச்சேன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு நொடி அதானப்பா என் சாமி அப்படின்னு சொல்ல காரணம், ஒரு கணத்தில் மாற்றி விட்டுறோம். அப்போ என் மேலே என்னைய இப்போ நான் வந்து சாமியை சுமக்கிறதே அப்படின்னா, நான் சாமியை எந்தளவு நான் வணங்குறேனோ அந்தளவு அந்த சாமி என்னைய பற்றி சிந்திக்கும், என்னைய பற்றி யோசிக்கும். சாமியாடி வரும் மக்கள் அப்படித்தான். அதனால தான் அழைச்ச உடனே அந்த சாமி வர்றது சத்தியமான மக்களுக்கு. உடலில் உணர்வில் ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கிறதுனால தான் அந்த சாமி நல்வழிப்படுத்துறதுனால தான் அவங்க மேலே ரெண்டு வாக்கு சொல்லும். இல்லைன்னா பொய்யா போலியா ஏதோ போகிற போக்கில் அழிஞ்சு தடம் தெரியாமல் காணாமல் போயிடுவோம். அப்போ ஒரு சாமியாடி மேலே அந்த சாமி எப்படியெல்லாம் அவர்களை அதனுடைய நெருக்கத்தை காட்டுது, எப்படியெல்லாம் பாதுகாக்குது, எப்படியெல்லாம் பேசுது, எப்படியெல்லாம் ஒரு மருத்துவனாக அவர்களை மீட்டெடுக்குது, எப்படியெல்லாம் பாதுகாக்குது, எப்படி யுத்திகளை நல்லா நீங்கள் சாமியை சுமந்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சாமி வந்ததுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களுடைய யோசிக்கிற யோசனை, சிந்தனை, செயல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த சாமியை நின்று செயல்படுத்துகிற மாதிரி உங்களை செயல்படுத்தும். அதான் மாற்றம், அதான் உண்மையான சான்று. அந்தளவு ரொம்ப அழகாக உங்களை செதுக்கும். மனப்பக்குவத்திலையும், அன்புலையும், பண்புலையும், பாசத்திலையும், காவல் காக்கணுங்கிற வீரத்திலையும், எல்லா விஷயங்கள்லையும் அந்த தெய்வம் உங்களை செதுக்கி கொண்டு வரும். அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. நான் சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா, என் மேலே இருக்கிற சாமியை நான் எந்தளவு என்னை சுற்றி நிற்குது, பேசுது, காட்டுது, செயல்படுத்துதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.